தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய போட் ஹவுஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 2-3 போட் ஹவுஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா ஹனிமூன் போட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போகிற வழியில் இந்த வியூ பாயிண்ட் வந்து இருந்தது. இது வந்து பார்த்தோன்னா அவலாஞ்சியிலேருந்து ஊட்டி போகிற வழியில் இருந்த ஒரு வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பராகவே இருந்தது. அதனால தான் இறங்கி நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், ஊட்டி இப்போ நம்ம மேலே எங்கே போனாலும் பயங்கரமான க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்கெண்ட் போனோம் அப்படின்னா நிச்சயமாக க்ரௌடு ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். இப்போ ஊட்டியில் பார்க்கிங் அப்படிங்கிறத போய் இப்போ ஊட்டியே பார்க்கிங்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு 2 வீலர் அண்ட் 4 வீலர்ஸ் வந்து நமக்கு ரிட்டன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் வரைக்குமே லைனில் நின்றுருந்தாங்க. வண்டியாக நின்றுட்டு இருந்தது ரோடு மேலே. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான கூட்டம். ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் கூட வந்து பார்த்தோம்னா க்ரௌடாக தான் இருக்கும் அதிகமாக. அதனால் நார்மலாக இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வெயிட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவர் கணக்கில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் வீக்கெண்டில் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஹனிமூன் போட் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணோம். இன்னொரு போட் ஹவுஸ் இருக்குது. நம்ம போகும்போது வந்து பார்த்தோன்னா அதையும் பார்த்தோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ வெளியே நின்று அப்படியே கிளம்பிட்டோம். அதை முடிஞ்ச வீடியோவை ஷார்ட்டாக போடுறேன். ஒரு வழியாக தேனிலவு படகு இல்லம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ஹனிமூன் போட் ஹவுஸ். உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போட்டிங் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு பார்க் ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு நர்சரி கார்டன் இருக்குது. நிறைய பூச்செடிகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தவங்கலாம் பார்த்தோன்னா உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ள என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலைங்க. நம்ம போகும்போது வாங்கலையா இல்லை வாங்கவே இல்லையான்னு தெரில. ஸோ யாருமே டிக்கெட் ப்ரைஸ் எதுவும் வாங்கலை. உள்ளே ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணாங்க. போட்டிங்க்கு மட்டும் தான் நமக்கு காசு சார்ஜ் பண்ணாங்க. வாங்க அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகலாம். மேலே டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு போட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா வேரி ஆகும். நார்மல் போட், அதாவது பெடல் போட் இருக்குது, அதே மாதிரி மோட்டர் போட் இருக்குது. ஸோ மோட்டர் போட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 சீட்டர் 10 சீட்டர் அந்த மாதிரிலாம் சீட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இப்போ 8 பேர் போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோட்டர் போட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 வரும் அப்படின்னாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இங்கே போட்டிங் போகலை. ஸோ கீழே போய் பார்த்தோம், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் சரி அப்படின்னு போட்டிங்க்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட் பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. போட்டிங்க்கு ஏற்ற கிளைமேட்டு, இடமும் நல்லாயிருக்கு. உள்ளே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா லைனில் இருக்கவங்க லைனில் வெயிட் பண்ணுறாங்க. குழந்தைங்களோட விளாட்றவங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு கார்டனில் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த போட் ஹவுஸோட டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் 9 o'clock வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தோம்னா ஒரு 5:30 to 6 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தோம்னா கலராக நிறையா பூச்செடிகள் இருந்ததுனால பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது பிளேஸு.
நம்ம போட்டிங் போகலை அப்படின்னா இதில் டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 hour 1.5 hours வந்து பார்த்தோன்னா ஃபேமிலியோட அந்த சில்ட்ரன் பார்க்கு இல்லை அந்த நர்சரி கார்டன் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. பிளேஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.